ஹே கைஸ், லாஸ்ட் மினிட் ரிவிஷன் ஸ்டடி பிளான். அதாவது எக்ஸாமுக்கு பிஃபோர் டேஸ் நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அப்கமிங்கில் வந்து நமக்கு வீடியோஸ் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் 5 CMA இன்டர்மீடியட் குரூப் 1ல் பிஸ்னஸ் லாஸ் அண்ட் எத்திக்ஸ். இப்போ இந்த எக்ஸாம் வந்து உங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா June 11 அன்னைக்கு எக்ஸாம். ஓகேங்களா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா June 9, 10 ஆர் June 8, 9, 10 ஓகே, இந்த டேஸ் வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக இந்த லாஸ் அண்ட் எத்திக்ஸ் மட்டும்தான் படிக்கணும். வேறு எந்த சப்ஜெக்ட்ஸும் நம்ம படிக்கக்கூடாது. ஒன்று June 9, 10 இல்லைனா June 8, 9, 10. எதுக்காகனா June 11 உங்களுக்கு எக்ஸாம், அதனால் நான் சொல்கிறேன். ஓகே, தட்ஸ் ஆல். இந்த லா அண்ட் எத்திக்ஸ்லேயே வந்து ஏதாவது புதுசாக பெண்டிங் வச்சுருக்கீங்க, படிக்காமல் இருக்கீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த May 29க்குள்ளே முடிச்சிடுங்க. அப்போ தான் அந்த லாஸ்ட் எக்ஸாம் பிஃபோர் டே படிக்கிற கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நீங்கள் புதுசாக படிக்கிறதையே எக்ஸாம் முந்தின நாள் போய் படிச்சிங்கன்னா அது ரொம்ப கஷ்டம். ஓகே, நோட் தட் பாயிண்ட். ஏதாவது புதுசாக படிக்க வேண்டியது இருந்துச்சு லா அண்ட் எத்திக்ஸ்லையோ இல்லை எந்த சப்ஜெக்ட்ஸ்னாலும் சரி, May 29க்குள்ளே முடிச்சிருங்க அந்த பெண்டிங் எல்லாம். சரியா? இப்போது எங்கேருந்து ஆரம்பித்தா கரெக்டாக இருக்கும்? ஓகே, இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், June 11 எக்ஸாம். June 11 ஆஃப்டர்நூன் 2 to 5 எக்ஸாமா இன்டருக்கு. அப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு June 9, June 10ன்னு வச்சா கூட, இந்த 2 டேஸ்னு வச்சா கூட, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உங்களுக்கு தேவையான டேஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 2 டேஸ் சொல்கிறேன். ரிவிஷன் ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுறேன்னு தெரியுமா? கம்பெனிஸ் ஆக்டை ஃபுல்லாக முடிச்சிருங்க. கம்ப்ளீட்டாக கம்பெனிஸ் ஆக்டை ஃபுல்லாக முடிச்சிருங்க. கம்பெனிஸ் ஆக்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு தெரியுமா? அப்படியே கொஞ்சம் டைரெக்டாக வந்து இது போயிருங்க, இண்டஸ்ட்ரீஸ் லா போயிருங்க. ஏன்னா இண்டஸ்ட்ரியல் லாவில் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் மெயின் கான்செப்ட்டு, பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி மெயின் கான்செப்ட்டு, EPF மெயின், ESI மெயின், கோட் ஆன் வேஜஸ் புக்கில் இருக்கிற மாதிரி புக்கில் இருக்கிறத அப்படி போய் பார்த்துட்டு போகாதீங்க. பாஸ்ட் இயர் கொஷின் பேப்பர் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, புக்கில் வந்து எங்கே கொஷின் ஆரம்பித்து எங்கே முடியுது, அது என்ன இருக்குது அப்படின்னு ஒன்றுமே புரியாத மாதிரி இருக்கும். பட் நீங்கள் பாஸ்ட் PDF பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஐடியா கிடைக்கும். மினிமம் வேஜஸை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, யாரெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சில ரிப்பீட்டட் கொஷின்ஸ் இருக்குது. அந்த கொஷின் தான் மெயினே. சரிங்களா? ஸோ அதனால் மாடியூல் நம்பர் 11 கோட் ஆன் வேஜஸ் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் கரெக்டாக கோட் ஆன் வேஜஸ்க்குள்ளே போயிட்டு புக்கில் இருக்கிறத பார்க்குறேன்னு சொல்லிட்டு பார்க்காம பாஸ்ட் கொஷின் பேப்பர்ஸை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள், பெட்டராக இருக்கும். சரிங்களா? தட்ஸ் ஆல். அது போக இப்போ கார்பரேட்லாம் முடிச்சிடுறீங்க, அடுத்து இண்டஸ்ட்ரியல்லாம் முடிச்சிடுறீங்க. கார்பரேட்டெல்லாம் மெயினாக வந்து கொஷின்ஸுங்கிறது நீங்கள் நல்லா வச்சுக்கோங்க. டேரக்டர்ஸை ஃபுல்லாக படிச்சிருங்கப்பா, அதுதான் மெயின். டேரக்டர்ஸை ஃபுல்லாக படிச்சிருங்க. ஓகே, டேரக்டர்ஸ் கொஷின்ஸுக்கெல்லாம் செக்ஷன் நம்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கெல்லாம் செக்ஷன் நம்பர் நல்லா படிச்சிருங்க. அப்புறம் இந்த ஆனுவல் ரிட்டன், ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங், அப்புறம் ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ், வெரிஃபிகேஷன் ஆஃப் ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ், ஷிஃப்டிங் ஆஃப் ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ். சரிங்களா? அதுக்கப்புறம் பைபேக் ஷேரு, எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் பிளான், ஸ்வெட் இக்விட்டி ஷேர், போனஸ் ஷேர்ஸு, ஆல்ட்ரேஷன் ஆஃப் மெமரண்டம்ஸ் கான்செப்ட்டு. இப்போ நான் சொன்ன கான்செப்ட்ஸ்லாம் இது வரைக்கும் திரும்ப 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 எக்ஸாம்ஸில் கேட்ட கொஷின்ஸ். அப்போ இந்த கொஷின்ஸ்க்கெலாம் நீங்கள் நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மிச்சம் எந்த இதுக்குனாலும் நீங்கள் போகணும். ஓகேங்களா? இப்போது கம்பெனிஸை முடிக்க சொல்லிட்டேன். அப்புறம் செக்ஷன் பி இண்டஸ்ட்ரியல் லா போங்கன்னு சொல்லிட்டேன். இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட்டு, இண்டஸ்ட்ரியல் லாவில் எப்படி கொஷின் வரும்னே எனக்கு தெரியல ப்ரோ அப்படிங்கிற ஒரு டவுட்டு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாஸ்ட் இயர் கொஷின் பேப்பர் நான் குரூப்பில் போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக அதாவது எல்லா அட்டம்ப்ட்டுக்கும் இருக்காது, ஒரு சில அட்டம்ப்ட்ஸ்க்கு இருக்கும். உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படின்னா அதை பாருங்கள். ஓகே, இல்லை அந்த PDFs மட்டும் பாருங்கள். இல்லை ப்ரோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூகுளில் டேரெக்டாக CMA கொஷின் பேப்பர்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா கொஷின் பேப்பர்ஸ் வந்துடும். இல்லை CMA சஜஸ்ட் ஆன்சர்னு சொல்லி போட்டிங்கன்னா சஜஸ்டட் ஆன்சர்ஸ் வந்துடும். நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே உள்ளே போய் பார்த்துக்கலாம். தட்ஸ் ஆல். அவ்வளோதான், பெரிய கஷ்டம் இல்லைல்ல? சரிங்களா? உங்களுக்கு தேவைன்னா சொல்கிறேன். உங்களுக்கு வேணும் ஒரு 5 கொஷின் பேப்பர் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா 4 to 5 கொஷின் பேப்பர் பார்க்கணுன்னா நான் குரூப்பில் கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். இல்லை ப்ரோ எனக்கு பர்டிகுலர் இந்த இயர் மட்டும் தான் நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன்னா அப்போ கூகுளில் நீங்கள் பார்த்துக்கோங்க. சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். ஓகே, தட்ஸ் ஆல். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் செக்ஷன் D போயிருங்க. செக்ஷன் D சும்மா ரீட் கான்செப்ட் பார்த்தோம். பிஸ்னஸ் எத்திக்ஸ்னா என்ன, பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸு, எமோஷனல் இன்டெலிஜென்ஸு. சரிங்களா? அது ஃபுல்லாக லைட் கான்செப்ட் தான். கான்செப்ட் ரெண்டாலும் லைட்டாக தெரிஞ்சுட்டு அப்படியே செக்ஷன் A எடுத்து போயிடணும். செக்ஷன் Aல வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் லாஸ். அதில் என்ன பண்ணுறீங்க தெரியுமா? இந்தியன் கான்ட்ராக்டை கம்ப்ளீட்டாக முடிச்சிருங்க. அப்புறம் லிமிட்டட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப்பை ஃபுல்லாக முடிச்சிருங்க. இந்தியன் கான்ட்ராக்டு, லிமிட்டட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப், அதாவது எக்ஸாம் பேஸ் இருக்குது நான் சொல்லிட்டுருக்கேன். இந்தியன் கான்ட்ராக்டு, லிமிட்டட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்தியன் பார்ட்னர்ஷிப், அதுக்கப்புறம் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட், அதுக்கப்புறம் சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட். ஏன் ப்ரோ இந்த ஆர்டரில் சொல்கிறீங்க?
உங்களோட எக்ஸாம் வெயிட்டேஜுக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்லிட்டு இருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு இது கன்வென்ட் ஆச்சுன்னா இப்போ நான் சொன்ன ஆர்டர் ஃபாலோ பண்ணுங்கள் ப்ரோ. எனக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி படிக்கிறதுக்குலாம் கரெக்டாக இருக்காது ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா சாய்ஸ் இஸ் யோர்ஸ், உங்கள் விஷ். உங்களுக்காக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்னு இப்போ நாளைக்கு எக்ஸாம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம படிச்சுட்டு இருக்கோம், மெயினான ஒரு டாபிக் இருக்கும், அதை விட்டுட்டு இன்னொரு டாப்பிக்கில் போய் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடாதுல்ல, அதுக்காக தான் உங்களுக்கு இந்த ஆர்டரில் நான் சொன்னேன். சரிங்களா? தட்ஸ் ஆல். லிமிட்டட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் பொறுத்த மட்டும் அந்த ஃபேர்ம் அப்புறம் எல்எல்பியை மாற்றுறது, பார்ட்னர்ஷிப் ஃபேர்மை அதான் எல்எல்பியை மாற்றுறது, அதெல்லாம் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அந்த கொஷின்ஸ்லாம் மெயின் கொஷின்ஸ். இந்தியன் கான்ட்ராக்டை பொறுத்த மட்டும் குவாசை, கண்டிஞ்சன்ட், டிஸ்சார்ஜ் எல்லாம் மெயின் நிறையா இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக அந்த மாடியூல் நம்பர் 1 இன்ட்ரடக்ஷன் டு லா அண்ட் லீகல் சிஸ்டம், அது மெயினாக எம்சிக்யூக்கு யூஸ் ஆகும். கொஞ்சம் ஃபுல்லாக ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான் போதும். சரிங்களா? தட்ஸ் ஆல். இப்போ நான் சொன்ன ஆர்டர் தான் வரணும். கம்பெனி, இண்டஸ்ட்ரியல், பிஸ்னஸ் எத்திக்ஸ், அப்புறம் செக்ஷன் ஏல நான் சொன்ன ஆர்டர், இதை ஃபாலோ பண்ணணும். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபுல்லாக, அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோ நான் 9 அன்னைக்கு 10 அன்னைக்கு நான் ஃபுல்லாக படிக்கிறேன் அப்படின்னா, அப்போ 9th 10th 9 அன்னைக்கு ஃபுல்லாக, 10th வந்து லன்ச் வரைக்கும், பிஃபோர் லன்ச் வரைக்கும், ஆஃப்டர் லன்ச் ஈவினிங்க்கு மேலே 10th, ஏன்னா 11th அன்னைக்கு எக்ஸாமு, அப்போ 10th அன்னைக்கு ஈவினிங்க்கு மேலே ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணுறது தெரியுமா, பாஸ்ட் கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய எம்சிக்யூஸ், கொஷின் ஆன்சர் எல்லாத்தையும் அப்படியே லைட்டாக ரீட் பண்ணிட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கணும். சரிங்களா? இதுதான் உங்களுக்கு கரெக்டான ஒரு சூப்பரான ஒரு ஸ்ட்ராட்டஜி லா அண்ட் எத்திக்ஸ்க்கு. June 11 எக்ஸாம் நடக்க போகுது, ஆஃப்டர்நூன் 2 to 5. அப்போ ஆஃப்டர்நூன் 2 to 5 எக்ஸாம் நடக்குதுன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கே சொல்கிறேன், இப்போ இன்றைக்கி June 11 வச்சுக்கோங்க, மார்னிங் 6 o'clockலேருந்து மார்னிங் 10 o'clock வரைக்கும் ஒரு 4 hours டைம் இருக்குது. அந்த 4 hours நீங்கள் எம்சிக்கு பார்க்கனாலும் பாருங்கள், இல்லை வேறு ஏதாவது வந்து இந்த கம்பெனிஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் தியரிஸ்லாம் நான் பார்க்க போகிறோம் ப்ரோ அப்படின்னாலும் பாருங்கள், சாய்ஸஸ் யூஸ். June 11 வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் விருப்பம், நீங்கள் என்னன்னாலும் நீங்கள் பண்ணுங்கள். ஆனால் நான் சொன்ன ஆர்டர் June 9 பொறுத்த மட்டும் ஃபுல்லாக, June 9 ஃபுல்லாக தியரி தான், June 10 ஒரு செஷன் ஃபுல்லாக தியரி, ஈவினிங் வந்து ஃபுல்லாக எம்சிக்யூஸ் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். செக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மெயினாக நான் சொன்ன மாதிரி டேரக்டர்ஸ் கொஷின்ஸ்க்குலாம் செக்ஷன் நம்பர் மெயின். இந்த இன்பிடிவில் அங்கங்கே ரூல் நம்பர் இருக்கும்ல, அதை கூட நீங்கள் பெருசாக கன்சிடர் பண்ண தேவையில்லை. எல்லா தியரிக்கும் செக்ஷன் நம்பரை போட்டு நம்ம பண்ண முடியாதுப்பா. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்த் ஆஃப் ஒர்க்கர்ஸ், ஹெல்த் ஆஃப் ஒர்க்கர்ஸு, வெல்ஃபேர் ஆஃப் ஒர்க்கர்ஸு, ஓகே, அப்புறம் ஆனுவல் ரிட்டனு, ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங்கு, தென் இப்போ சொன்ன டேரக்டர்ஸு. சரிங்களா? இந்த மாதிரி இதுக்கெல்லாம் மெயினாக வந்து செக்ஷன் நம்பர் மஸ்ட்டு. சரிங்களா? இந்த மாதிரி சில இது இருக்குது, செக்ஷன் நம்பர் மஸ்ட்டு. அதுக்கெலாம் அதை நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு தான் நான் சொல்வேன். சரிங்களா? தட்ஸ் ஆல். அதை மட்டும் கொஞ்சம் நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்துக்கோங்க. தட்ஸ் ஆல். ஓகே. அது போக கதை எழுதலாமான்னு நிறைய பேர் கேட்குறீங்க. நான் ஒன்றே ஒன்று சொல்வேன், என்னென்னா அஸ் இட் இஸ் புக்கில் இருக்கிறத அப்படியே போய் இங்கே வந்து இஸ்ஸு வாசு விடாமல் யாராலையும் சொல்ல முடியாது. சரிங்களா? ஓகே. நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் 70 மார்க் எடுத்தாங்க, இன்னொரு அட்டெம்ப்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்டூடெண்ட் 60 மார்க் எடுத்தாங்க. அவங்களாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எம்சிக்யூஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட 30 மார்க்ஸ் எம்சிக்யூவா, அதில் 22லேருந்து 24 மார்க்ஸ் வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு அவங்க ஸ்கோர் பண்ணிட்டாங்க. ஓகே. அப்படி பண்ணிட்டாங்கன்னா அந்த எக்ஸாம்ஷன்ஸ் கண்டிப்பாக கிடைச்சிரும்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. அதில் ஃபர்தராக என்ன பண்ணணும் அப்படின்னா, மெயினாக இப்போ நான் சொன்னல சில கொஷின்ஸு, அந்த கொஷின்ஸ்க்கெல்லாம் மட்டும் செக்ஷன் நம்பரை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டு அங்கே டெஃபனிஷன்லாம் கொஞ்சம் நல்லா கொடுத்துருங்கப்பா. நீங்கள் கதை சொல்கிறேன்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாமல் போய் சொல்லக்கூடாது. புரியுதுங்களா? வாட் இஸ் வாட், அங்கே என்ன மெயின் பாயிண்ட்டு அது நீங்கள் சொல்லணும். அது இல்லாமல் பக்கமாக சம்மந்தமே இல்லாமல் சொல்கிறதுல எந்த யூஸும் கிடையாது. சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுற விதம் மாறலாம், ஆனால் அதுக்காக அந்த கான்செப்ட் மாறக்கூடாதுல்ல. இப்போ குவாசை கான்ட்ராக்ட் அப்படின்னா வித்தின் த ஸ்பாட்டில் ரைஸ் ஆகக்கூடியது, நோ ஆஃபர், நோ அக்செப்டன்ஸ், நோ கன்சிடரேஷன். இந்த பாயிண்ட்டை விட்டுட்டு குவாசை கான்ட்ராக்ட்னா என்னென்னமோ சம்மந்தமே இல்லாமல் நீ சொன்னீங்கன்னா எப்படி மார்க் கிடைக்கும்? ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நான் சொல்கிறேன். அதே மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் நீங்களாக ஏதாவது ஒன்று கொடுக்கலாம். புக்கில் இருக்க எக்ஸாம்பிளை தான் கொடுக்கணும், இந்த எக்ஸாம்பிளை தான் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. நிறைய பேரோட டவுட்டை தான் நீங்கள் சொல்கிறீங்க ப்ரோ, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. இங்கே யார் சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்காதீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நான் எக்ஸாம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ நானே ரைட் பண்ணி வந்திருக்கேன், எனக்கு அந்த இடத்துல மார்க் வந்திருக்கு, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் மார்க் வந்திருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் சொல்கிறேன். எப்படி மார்க் வந்திருக்குன்னா, கதை எழுதி கிடையாது, கதை மீன்ஸ் சம்மந்தம் எல்லாம் கிடையாது, அது ரிலேட்டடாக அங்கே நீங்கள் சொல்லணும்ல. இப்போ கண்டிஞ்சன்ட் கான்ட்ராக்ட்னா நடக்கலாம், நடக்காமலும் போகலாம், அந்த ஈவெண்ட் நடக்கும்போது தான் நமக்கு தெரியும். மே ஆர் மே நாட் ஹேப்பன் அப்படின்னு, அது நமக்கு நடக்கலாம் நடக்காமல் போகலாங்கிறது அந்த சிச்சுவேஷன் அன்றைக்கி நடந்த அன்றைக்கி தான் நமக்கு தெரியும். அது கண்டிஞ்சன்ட் கான்ட்ராக்ட். குவாசை கான்ட்ராக்ட்ன்றது வித்தின் அ ஸ்பாட்டில் ரைஸ் ஆகக்கூடியது. இந்த மாதிரி நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல, இதை நீங்கள் அங்கே மெயினாக சொல்ல வரணுங்கிறதா நான் சொல்கிறேன். சரிங்களா? அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கு ரூல்ஸ் இருக்குது. செக்ஷன் 8 கம்பெனின்னு இருக்குது, சம்மந்தமே எல்லாமே செக்ஷன் 8 கம்பெனி போய் சொல்ல முடியுமா? அதோட ரூல்ஸ் என்ன, அதோட நோக்கம் என்ன? ஓகே. அவங்களோட ப்ராஃபிட்டுங்கிறது வந்து நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் சொல்கிறாங்க.
அப்போ உங்களுக்கு லைசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. அதே லைசன்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து கேன்சல் பண்ணிக்க முடியும். அப்படிங்கிற ஒரு கதை தெரிஞ்சுக்கிட்டு, நீங்கள் அந்த கதையை இங்கிலீஷ் சென்டென்ஸ் வச்சு ஃப்ரேம் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான். நான் இங்கே மெயினாக சொல்ல வர்றது இங்கிலீஷ் சென்டென்ஸ் வந்து நம்ம முன்ன பின்ன ப்ரொனன்சியேஷனில் ப்ராப்ளம் கிராமட்டிக்கலில் ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. ஆனால் சொல்ல வர விஷயத்த நம்ம கரெக்டாக சொல்கிறோமா? இப்போ நான் சொல்கிற செக்ஷன் 8னா இதுதான் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே. அந்த மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒவ்வொரு மீனிங்கை நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறதான் நான் மெயினாக சொல்ல வரேன். ஓகேங்களா? அந்த மாதிரி நீங்கள் நார்மலாக தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. ஸ்மார்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இப்போது சில பேர் சம்மந்தமே இல்லாமல் இந்த ஹெல்த் ஆஃப் ஒர்க்கர்ஸில் க்ளீனினஸ்ன்னு ஒரு பாயிண்ட் இருக்கும். செக்ஷன் நம்பர் 11 அது வரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் எழுதுவாங்க. ஹெல்த் ஆஃப் ஒர்க்கர்ஸ் என்னோடய பர்சனல் சஜஷன் வந்து செக்ஷன் நம்பர் சொல்லணுங்கிறது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். சொல்லிடுங்க கண்டிப்பாக. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா செக்ஷன் நம்பரை மாற்றி போட்டுருவாங்க. நான் முன்னாடியே சொல்கிறேன், செக்ஷன் நம்பர் கான்ஃபிடென்ட்டாக எழுதுங்க. கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் ரைட் பண்ணுங்கள். கான்ஃபிடென்ட்டாக இல்லைனா செக்ஷன் நம்பர் பெருசாக நீங்கள் கன்சிடர் பண்ணாமல் இக்னோர் பண்ணிட்டு போய்க்கிட்டே இருங்க. சரிங்களா? அதான் மெயின். இப்போ க்ளீன்லினஸ் இருக்குது. க்ளீன்லினஸை பற்றி அவ்வளோ பாயிண்ட் சொல்லலாம். ஆனால் அதில் மெயினானது என்னது? இந்த ஒயிட் வாஷ் இவ்வளோ மந்த்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கணும், கலர் வாஷ் இவ்வளோ இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த பாயிண்ட்டை நீங்கள் அங்கே மெயினாக கொடுங்க. அதை தவிர நீங்கள் பக்கமாக எழுதி உங்களுக்கு என்ன மார்க் கிடைக்க போகுது? ஸோ அதை தான் சொல்கிறேன். ஒரு கொஸ்டினுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேட்டகரி இருக்குது. அதை விட்டுட்டு நம்ம சம்மந்தமே இல்லாமல் சொல்கிறதுல எந்த ஒரு யூஸும் கிடையாது. சார்ஜஸ்னால் என்ன? சார்ஜஸ் சிஹெச்ஜி சொல்லுவோம். சார்ஜஸ்னால் என்ன அப்படிங்கிற மெயின் பாயிண்ட்டை நீங்கள் சொல்லுங்கள். சார்ஜஸ்னால் வந்து இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகுது. சார் அந்த இன்ட்ரெஸ்ட் எப்படி கிரியேட் ஆச்சு? டிபெஞ்சர் இஷ்யூ பண்ணி கிரியேட் ஆச்சா இல்லை வேறு எதுவும் அதர் ரீசன்ஸா? ஸோ அப்போ அதான மெயின் ரீசன். அதை பற்றி நீங்கள் மெயினாக அங்கே சொல்லிவிட்டு அப்போ அந்த கொஷின்ஸ் ரிலேட் பண்ணிக்கோங்க. அதை சொல்லாமல் சார்ஜஸ்ன்னு சம்மந்தமே இல்லாமல் சொன்னால் ஸோ இதுதான். அப்போ இது ஒரு கேட்டகரி. இது ஒரு கொஷின்ஸ் ஆக்சுவலி. அதே மாதிரி நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பைபேக் ஷேரு, ஸ்வெட்டிகிட்டி ஷேரு, இந்த இதெல்லாம் நிறைய கொஷின்ஸாக இருக்குது ப்ரோ. பேஜஸ் வைஸ் வந்து அவ்வளோ இருக்குது. அதெல்லாம் நம்ம எப்படி ப்ரோ எடுத்து வச்சு நம்ம பார்க்குறது அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு ஏகப்பட்ட ஒரு டவுட் ஆக்சுவலி, இல்லையா? ஓகே. எல்லாருக்குமே வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த டவுட்டு கண்டிப்பாக இருக்கும். இதெல்லாம் ஒன்றா சேர்த்து நம்ம எப்படி அதெல்லாம் கொண்டு வர்றது அப்படிங்கிற ஒரு டவுட்டே பெருசாக வந்து இருக்கும். ஓகே. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ பேஜ் நம்பர் 401 இருக்குது. பைபேக் ஷேரை பற்றி காமனாக கேட்குறாங்கன்னா பேஜ் நம்பர் 401 இருந்து உங்களுக்கு எங்கே வரைக்கும் இருக்குது பாருங்கள். 405 வரைக்கும் இருக்குது. இதை ஃபுல்லாமல் நீங்கள் படிக்க முடியும்? இல்லை. 405 வரைக்கும் இருக்கா? ஆமாம். ஸோ அப்போ பைபேக்கு அதோட செக்ஷன் வேண்டாம். அப்போ அதோட மீனிங்லாம் அங்கே என்ன சொல்லியிருக்காங்க? பைபேக்கோட லிமிட் எவ்வளோ வரைக்கும் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. லைட்டாக ஷார்ட்டாக போதும். அடுத்த டைம் கேப் என்ன சொல்கிறாங்க? ஸ்பெஷல் ரெசல்யூஷன், பைபேக் பை ப்ரைவேட் கம்பெனிஸ். அப்புறம் எல்லா பேராகிராஃப் எழுத போகிறதில்ல. ஒவ்வொரு ஹெட்டிங் போட்டோன்னா ஒரு ஹெட்டிங்க்கு 2 லைன்ஸு. ஏன்னா மெயினானது அங்கே நீங்கள் சொல்லணும். வெரிஃபிகேஷன் ஆஃப் ஆஃபர், பேங்க் அக்கௌண்ட்டு, டைம் லிமிட்டு, ப்ரொஹிபிஷன், ரெஜிஸ்டர், ரிட்டர்ன் அப்படின்ட்டு ஷார்ட்டாக கட் ஷார்ட்டாக. அதாவது 4 பேஜஸ் இருக்குன்னா நம்ம எல்லா ஹெட்டிங்கும் அதுக்குள்ளே கவர் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி முடிச்சுக்கணும். இப்போ நீங்கள் 5 பேஜஸ் இருக்குது. இதை அப்படியே காப்பி பண்ண மாதிரி உங்கள் எக்ஸாமில் போய் நீங்கள் ரைட் பண்ணுங்கள். எவ்வளோ உங்களுக்கு சுத்தமாக டைமே இருக்காது. அப்போ என்ன பண்ணுறது? ஸ்மார்ட்டாக பண்ணணும். ஸ்மார்ட்டாக பண்ணுறதுனா என்ன? 7 மார்க் தேதினா ஒரு 3 பேஜஸ் ஆச்சு நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரைட் பண்ணி ஆகணும். ரூல்டு பேப்பர் கொடுக்குறாங்க. 3 to 4 பேஜஸ் ஆச்சு ரைட் பண்ணி ஆகணும். அப்போ தான் நல்ல மார்க் கிடைக்கும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன். அப்போ எப்படி பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வாட்டுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆரம்பித்து எல்லாத்தையும் இப்போ ஒரு ஹெட்டிங் இருக்குன்னா, ஹெட்டிங்கில் அவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குன்னா, அதில் தேவையான பாயிண்ட்டை நீங்கள் அந்த இடத்துல மெயினாக கொடுக்கலாம். அப்படி தான் நான் சொல்ல வரேன். நீங்கள் இதில் இருக்க மாதிரி அப்படியே காப்பி பண்ணிட்டு போய் எக்ஸாம் எழுத நினச்சிங்கன்னா அது மார்க் கிடைக்காதுல்ல. அதில் என்னென்ன மெயின் என்ன சொல்ல வராங்க? இப்போ ரெஜிஸ்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இருக்குது. ரெஜிஸ்டருக்கு ஃபார்ம் நம்பர் இருக்குது. அதை பற்றி நீங்கள் சொல்லலாம். ஆப்ளிகேஷன்ஸில் இவ்வளோ பாயிண்ட் இருக்குது. இதில் ஒரு 2 பாயிண்ட்ஸ் எடுத்து நீங்கள் சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி சின்ன இதை வந்து ஒரு கீ பாயிண்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்தந்த ஹெட்டிங்கை வச்சு அங்கே மேக் பண்ணிடுங்க. அவ்வளோதானே. தட்ஸ் ஆல். சிம்பிள். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பரேஷனை வந்து வச்சுக்கோங்க. அதனால் புக்கில் இருக்கிறது இப்போ இந்த மாதிரி 5 பேஜஸ் இருக்குன்னா 5 பேஜஸ் அப்படியே காப்பி பண்ணி எக்ஸாமில் பிரிண்ட் பண்ணுற மாதிரி ரைட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அங்கே மெயினானதை வந்து நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேனாங்கிறதான் பார்ப்பாங்களே தவிர புக்கில் இருக்கிறத அவன் அப்படியே காப்பி பண்ண மாதிரி எழுதியிருக்கானாலாம் பார்க்க மாட்டாங்க. அவன் கரெக்டாக சொல்லியிருக்கானா? பைபேக்கில் அங்கே சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லியிருக்கானா? எப்போ பைபேக் பண்ணணும்? அடுத்த பைபேக் எப்போ பண்ணணும்? அடுத்த ஃபர்தராக இஷ்யூ எப்போ பண்ணணும்? அப்புறம் ரெஜிஸ்டர் ஃபார்ம் என்ன? பேங்க் அக்கௌண்ட்டை பற்றி சொல்லியிருக்கானா? அப்படிங்கிறத அவங்க மெயினாக பார்ப்பாங்க தவிர இத்தனை லைன் எழுதியிருக்கானாலாம் பார்க்க போகிறது கிடையாது. அதுக்கு தான் நம்ம 7 மார்க் அப்படிங்கிறது மினிமம் இவ்வளோ பேஜஸ் இருந்தால் பெட்டர் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறது. ஓகே. தட்ஸ் ஆல். இந்த ஆர்டரில் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நீங்கள் எல்லாருமே எக்ஸாமில் வந்து நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். எம்சிக்யூ நான் அங்கே சுற்றி இங்கே சுற்றி எல்லாருக்கும் சொல்ல ஒரு விஷயம் என்னன்னா, எம்சிக்யூ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நான் மெயினாக வந்து சொல்கிறேன். எம்சிக்யூக்கு செம்மையாக ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. உங்கள் மார்க் வேறு லெவலில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். இதே மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்க்கும் நம்மளோட லாஸ்ட் மினிட் ரிவிஷன் ஸ்டடி பிளான் அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். இன்னும் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ டெய்லி அடுத்து பேக் டு பேக் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் வீடியோஸாக தான் வந்துகிட்டே இருக்கும். அதனால் கொஞ்சம் வீடியோ மட்டும் பார்த்துட்டே இருங்க. கமெண்ட் செக்ஷனில் அந்த தேவையான டெலிகிராம் குரூப் லிங்க் கொடுத்துட்றேன். குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. பார்க்கலாம்.